இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் சிவகுமார் அவர்கள் எவிக்ட் ஆகியிருக்காரு. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அங்கங்க அவருடைய பெர்ஃபார்மன்சஸ் முடிஞ்ச அளவு அவர் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரு சில ரோல்ல அப்படியே மாறி நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில டாஸ்க்ல வாட்ச்மேனா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல பொம்மை டாஸ்க்லயும் ரொம்ப அழகா அதை பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், இப்படி அங்கங்க அவருடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுது. பட் ஓவராலா எல்லாரு கூடயும் அவரால் ஜோவியலா கனெக்ட் ஆக முடியல. அது நமக்கு கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில பேர் கூட அவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு சில பேர் கூட அவர் நல்லாவே பழகி இருந்தாரு. பட் ஓவரால் இந்த டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய பாயிண்ட் முன்வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே 1-2 இடங்கள்ல மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த வாரம் ஓட்டிங் படி அவரும் சத்யா அவர்களும் கொஞ்சம் லீஸ்ட் ஓட்டிங்ல இருந்ததாகவும், சோ அதனால கடைசிய ஸ்லாட்ல சிவகுமார் அவர்கள் இருந்ததால இந்த வாரம் அவர் எவிக்ட் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை, அந்த பொம்மை டாஸ்க்ல கூட அவர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கடைசி அதாவது லாஸ்ட் 2 பீப்புள் நின்னாங்க இல்லையா, அதுல ஜெஃப்ரி ஒருத்தர், இவர் ஒருத்தர். அதுல இவர் பதிலா அருண் பிரசாத் அவர்களும், ஜெஃப்ரி பதிலா ரயான் அவர்களும் போயிருந்தாங்க. அதுல அருண் பிரசாத் அவர்களுடைய கையில ஜெஃப்ரி அவர்களுடைய பொம்மை ஃபர்ஸ்ட் இருந்ததால அவர் உள்ள போய் வச்சதால ஜெஃப்ரி அதுல வின் பண்ணிட்டாரு. சோ தட் இதுல அட்வான்டேஜ் என்ன, இந்த டாஸ்க்ல ஜெயிச்சவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் அவங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்களை யாருமே நாமினேட் பண்ண முடியாது. இந்த டாஸ்க்ல அருண் பிரசாத் அவர்கள் விட்டு கொடுத்தது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. அவரும் அதுக்கு கண் கலங்கி சாரியும் கேட்டுக்கிட்டாரு. என் மனசுக்கு அது நியாயமா பட்டுது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. சிவகுமார் அவர்களும் ஒரு இடத்துல கேமா பார்த்தா இது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரியும் சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்கேஸ் இந்த வாரம் அவர் சேவ் ஆகியிருந்தா, அந்த டாஸ்க்ல அருண் அவர்கள் இவருக்காக அதை விட்டு கொடுக்காம இருந்திருந்தா அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து சிவகுமார் அவர்கள் தப்பிச்சிருப்பாரு. பட் மீன்வைல் இந்த வாரமே ஓட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து அவர் வெளியேறி இருக்காரு. பட் இதை தாண்டி எபிசோட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, சாச்சனா அவர்களை பயங்கரமா ரோஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா நிறைய விஷயங்கள், அதாவது கேப்டனுடைய ரோஸ் பிளக் பண்ண விஷயத்துல விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க பண்ணது தப்பு, அது எப்படி இந்த சில்லி ரீசன்ஸ்க்காக நீங்க அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. அதாவது சின்ன டாபிக் தான், அதுவும் சிம்பிளான ஒரு டாபிக். அது ரொம்ப நேரம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கடுப்பாகி இது தப்பு, இது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஒரு கேப்டனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்கு ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றது அவருடைய உரிமை. அதை பண்ணணும். இத்தனை வாரங்கள் அங்க 1-2 இடங்கள் அது மிஸ் ஆச்சு. பட் இதுல மிஸ் ஆகாம அவர் பாத்துக்கிட்டாரு. சோ தட் அது இம்ப்ரெசிவா இருந்தது. பட் இதே நீங்க எப்படி குறையா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கிச்சன் டீம்ல இருக்கிற ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா இவங்க 2 பேரும் ரொம்ப சுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டதால நான் இதை பிளக் பண்ணேன் இந்த ரோஸை அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதை இல்ல அப்படி இல்லவே இல்லை, நாங்க ரொம்ப லவ்வோட தான் இதை சமைச்சோன்ற மாதிரி தர்ஷிகா அண்ட் ஜாக்லின் சொன்னதால விஜய் சேதுபதி அவர்கள் கடுப்பாகி அவங்க இல்லவே இல்லைன்றாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தா கூட சாச்சனா உங்களுக்கு சாதகமா நான் பேசியிருப்பேன், பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா அப்படி பண்றது அப்படின்றது எந்த விதத்துல நியாயமாவும் எனக்கு படல. பிளஸ் நீ பேசுறது தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. சோ இது தவிர்த்து அருண் பிரசாத் அண்ட் மஞ்சரி அந்த விஷயத்த கூட ரொம்பவே நல்லா அவர் அணுகுனாரு அப்படின்ற மாதிரிதான் தெரிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல முன் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பேசும்போது நிறைய பாயிண்ட்ஸ் முன் வச்சுட்டு இருந்தாங்க. பட் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் அவர் கேட்டு அடுத்து நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல என்ன நடந்தது, ஓகே இங்க அப்படியே பாஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல வேற யாரு முத்துக்குமரன் பிரசன்ட் ஆயிருந்தாரா, நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கிளியரா என்ன தேவையோ அதை மட்டும் எழுப்பி அந்தந்த ஆட்கள் கிட்ட இருந்து அந்த கரெக்டான பாயிண்ட்ஸ் வாங்கி அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ தட் மஞ்சரி அவர்கள் நீங்க பண்ணது தப்புன்னு நான் சொல்லல, பட் அவ்வளோ நேரம் உங்களுக்காக சமைச்சிருக்காங்க, பிளஸ் லஞ்ச் லேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பிரெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்து ஒரு பார்வை நீங்க பார்த்துருக்கலாம் அப்படின்றதான் நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கு மஞ்சரி அவர்களும் ஓகே அவங்க சைட்ல இருந்து நான் யோசிச்சிருக்கணும், அது என்னுடைய மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கேப்டன்சி பொறுத்தவரையும் தீபக் அவர்களை ரொம்பவே சூப்பரா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. அதாவது மஞ்சரி வர்சஸ் அருண் பிரசாத் அந்த ஃபைட் அப்போ இப்ப நான் தீபிகா வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்கள்லயும் ரொம்பவே சிறப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணதால தீபக் அவர்கள் லைட்டா அந்த இடத்துல எமோஷனல் ஆனாரு. ஸோ தட் எல்லாருமே இந்த வாரம் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து எப்படியாவது என்டர்டெய்னிங் வீக்கா இதுல கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி
உழைச்சதே என்னால பார்க்க முடிஞ்சதுன்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாரு. அப்படிதான் ஆடியன்ஸ் உடைய ஃபீலும் இருந்தது. 50 நாட்கள் கழிச்சு அந்த கோர்ட் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸை வந்து இனிமே அது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஷஃபிள் பண்ணி இந்த ஒரு வீக் வந்து போனது அப்படின்றது ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருந்தது அப்படின்றது தான் ஆடியன்ஸ் நிறைய பேருடைய பாயிண்டாவும் இருந்தது. ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் உணர ஆரம்பிச்சாங்க. சத்யா அவர்களும் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, திரும்புற இடம்லாம் கண்ணி வெடி யார் வைப்பாங்கன்னே தெரியல சார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கே அந்த புரிதல் வந்து இப்போ அமைஞ்சிருச்சு. ஸோ தட் வந்து இனிமே இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள மனசுலயும் சரி மைண்ட்லயும் சரி அதை ஞாபகப்படுத்தி விளையாடுவாங்க அப்படின்றதால இந்த வீக் ஆரம்பத்திலேயே வந்து அந்த ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர், நல்ல விறுவிறுப்பான சுவாரஸ்யம், சண்டை, அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை, இது எல்லாமே கேப்டனுடைய அந்த டாமினன்ஸ், அவருடைய எக்ஸ்ட்ராடனரியான அந்த ஒருத்தருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பொறுப்பு கொடுத்து அதை செயல்படுத்தினது, இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஏரியாஸ் வந்து ரொம்பவே நல்லா கவர் பண்ண மாதிரி இந்த வீக் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறவங்கல சிவகுமார் அவர்கள் கம்மி ஓட்டு வாங்கினதால அவர் இந்த வீக் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகுறாரு. சோ மற்றபடி ஓவராலா இந்த வீக்கெண்ட் எபிசோடு எப்படி போகுது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான், சிம்பிளா அந்த பிரெட் டோஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து சிம்பிளா அதாவது பிரெட் ஆம்லெட் போன வாட்டி வந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன விஷயத்த ரொம்ப நேரம் அதை பெருசாக்கி பயங்கரமா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இல்ல இது போதும், இதுக்கப்புறம் வேற யாராவது பேச விரும்புங்களா, இல்ல நீங்க இந்த பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஏதோ உங்களை வந்து ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கு பாக்குறவங்களுக்கு. பட் நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளவு எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுமோ அதை என்டர்டெய்னிங்காவும் சொல்ல மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வாங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவரே ஓப்பரா அந்த இடத்துலயும் சொல்லியிருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சிம்பிளான விஷயத்த இவ்வளவு நேரம் பேச வேண்டாமே, அதை வந்து அவாய்ட் பண்ணாம மற்ற முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அப்படி ஒரு சில டாபிக்ஸ் வந்து இவங்க இந்த சின்ன விஷயத்த ரொம்ப நேரம் பேசுறதால மிஸ் அவுட் ஆகுதோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து நிறைய பேருக்கு அது தோணுது. ஹோப் வந்து கமிங் வீக்ஸ்ல அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகும் அப்படின்றது நம்மளும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புவோம். அதே மாதிரிதான் டிஎத்திலேக்கு அப்புறமாவே ரொம்பவே விறுவிறுப்பா போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்க பிக் பாஸ் 8 பார்த்த வரைக்கும் ரொம்பவே என்டர்டெய்னிங்காவும் சரி சுவாரஸ்யமாவும் சரி பண்றவங்க யாரு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்காங்க, இன்னும் இவங்க வந்து கொஞ்சம் அவங்களை தேர்த்திக்கணும் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. விடாமுயற்சி கொஞ்சம் தள்ளி போனதெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆனதெல்லாம் அங்கே இருக்க சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பேட் ஆகிடுச்சு. ஒரு ஷெடியூலும் எங்களை சோதனை மேலே சோதனை கொடுத்துச்சு. ரோடோட சென்டர் பார்த்து ஒரு டைலாக் அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஓட்டணும். ஒரு டயர் வந்து கரெக்டாக அவரோட கண்ட்ரோல் மாரி ரோட்லேருந்து இறங்கி மண்ணில் போயிடுச்சு. இவ்வளோ கண்ட்ரோல்லையும் அந்த மூஞ்சில் பார்த்துருப்பீங்க அந்த ஷாட்டில் ஒரு இடத்துல கூட பயம் தெரியாது. ஓடுறோம் அரோ ஓகே 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 அரோவே பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். நாங்கள் சார் உங்களுக்கு நான் ஒன்றும் இல்லை மாஸ்டர்னு சொல்லிட்டு கையில் ஆல்ரெடி உடஞ்சி ஸ்க்ராட்சாக இருக்குது, கண்ணாடி உடச்சா கையில் உடச்சிட்டார். ஓகே மாஸ்டர் டூப் ஷாட் தானே எடுக்க போகிறாரு, என் மேலே கோச்சிட்டார்ல, நான் தான் பொண்ணுன்னு சொல்லி நான் டூப் விட மாட்டேன்னு போயிட்டு அடம் தான். நான் அப்படி ஒரு அடம் நான் திருப்பி கிட்ட போனேன் சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சார். இங்கே ஒரு கன்னை தூக்கி போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுகிறீங்க சார். அதுக்கு சார் நல்லாயிருக்கும் சார், க்யூட்டாக இருக்கு சார், கெஞ்சுவார் குழந்தை மாதிரி சார். சார் ஃபேன் பாய் தானே. ஆமாம்.